இன்னைக்கு நாம பிளான் கிங்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் சாப்டர் we looked at the broad classification of living organisms under the system proposed by Whittaker. ஆர்ஹெச் விட்டேக்கர் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமலியே அண்டு பிளான்டே. இது வந்து ப்ரீவியஸ் சாப்டர்லாம் நம்ம பார்த்தோம். இதில் in this chapter we will deal in detail with further classification within kingdom plantae. இப்போ கிங்டம் பிளான்டே பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பிளான் கிங்டம். அதாவது பிளான் கிங்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். இதில் பிளான் கிங்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபங்கை அண்டு மெம்பர் ஆஃப் த மொனிரா புரோட்டிஸ்டா ஹேவிங் செல் வால். இப்போ ஃபங்கை செல் வால். இப்போ ஃபங்கை செல் வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். அதே மாதிரி மொனிரா எடுத்துட்டிங்கன்னா பாக்டீரியா செல் வால் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். அதில் அதே மாதிரி புரோட்டிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆர்கனிசம் வந்து செல்வால் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூக்ளினா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஆல்கே மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே எதில் வச்சுருந்தாங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இன் ஏர்லியர் கிளாசிஃபிகேஷன்ஸ் பிளேஸ்டு இன் த சேம் கிங்டம் சைனோபாக்டீரியா. இப்போ சைனோபாக்டீரியா எடுத்துட்டிங்கன்னா அது என்ன சொல்லுவோம்? ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். ஏன் இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்கிறோன்னா மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ஆல்கே. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஆல்கே மாதிரியே தோற்றத்தில் இருக்கும். அதனால தான் இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எந்த கேட்டகரியில் வச்சுருந்தாங்கன்னா மொனிரா கேட்டகரியில் தான் இதை வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே கிடையாது. In this chapter we will describe algae, bryophytes, pteridophytes, gymnosperm and angiosperm under the plantae. இதில் வந்து algae, bryophytes, pteridophyte, gymnosperm and angiosperm எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா பிளான்டேல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? Let us also look at the classification within the angiosperms. இதில் ஆஞ்சியோஸ்போம் எடுத்துட்டிங்கன்னா ஆஞ்சியோஸ்போம் என்ன சொல்லுவோம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், அது வந்து ஹேபிட், கலர், நம்பர், ஷேப் ஆஃப் த லீவ்ஸ், அதனுடைய வாழுமிடம், அதனுடைய நிறங்கள், அதோடைய எண்ணிக்கை, அதோடைய இலைகளுடைய வடிவம் எப்படி இருக்குது, இதை வச்சு தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் இவர் கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஷியம் கேரக்டர், அதாவது பேஸ்ட் ஆன் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனையும் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஆன்டிஷியம் கேரக்டரும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ கரோலஸ் லினேயஸ் கொண்டு வந்தது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இது ஏன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க இது வந்து பேஸ்ட் ஆன் த ஆன்டிஷியம் கேரக்டரை மட்டும் கொண்டு வந்திருக்காரு. அதனால தான் இது வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குது, செக்ஸுவல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மெனி சயின்டிஸ்ட் நாட் அக்செப்டபிள். ஏன் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காரு. எதை வெயிட்டேஜாக கொடுத்துருக்காருன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரும் அதே மாதிரி செக்ஸுவல் கேரக்டரும் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. மார்ஃபாலஜி கேரக்டரும் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் இருக்குது. அதெல்லாமே அவர் என்ன செய்யலை, கொடுக்கல. அதனால் மெனி சயின்டிஸ்ட் நாட் அக்செப்டபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் டெவலப்டு விச் வேர் பேஸ்ட் ஆன் த நேச்சுரல் அஃபினிட்டிஸ். இது வந்து எதற்கு எதிராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கிங்டம், அதாவது ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு எதிராக கொண்டு வந்தது தான் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் அஃபினிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து நேச்சுரலாக என்னென்ன இருக்கோ, என்னென்ன பொது பண்புகள் இருக்கோ அதை எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆஸ் எகெயின்ஸ்ட் திஸ் நேச்சுரல் சிஸ்டம் டெவலப்டு, எதுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டு வராங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டத்துக்கு எகெயின்ஸ்டாக கொண்டு வராங்க. ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினேயஸ். இப்போ கரோலஸ் லினேயஸுக்கு
எகைன்ஸ்டாக கொண்டு வந்தது தான் வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா நேச்சுரல் அஃபினிட்டிஸ், அதாவது நேச்சுரல் கேரக்டர் மட்டும் அதில் இருக்குது. அதாவது அதில் வந்து எக்ஸ்டர்னல் கேரக்டர் மட்டும் கிடையாது, அதாவது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் மட்டும் கிடையாது. அதனுடைய அல்ட்ரா ஸ்ட்ரக்சருங்கிறது அதனுடைய செல் ஸ்ட்ரக்சரும் அதில் இருக்குது. அனாட்டமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் அனாட்டமின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, ரூட்டு, லீவ்ஸு, அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எம்ப்ரியாலஜி, எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸ், எம்ப்ரியோ வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா பிளான்ட்டில் என்னென்னலாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெந்தம் அண்டு ஹூக்கர். இது வந்து மெனி சயின்டிஸ்ட் அக்செப்டட். ஏன் இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இதில் வந்து நேச்சுரல் கேரக்டர் மட்டும்தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால மெனி சயின்டிஸ்ட் அக்செப்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ், அது பைலோஜெனட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னாக்க எவல்யூஷனரி கேரக்டர். இப்போ எவல்யூஷன் கேரக்டர்னால் ஒரு ஆர்கனிசம் எப்போ தோன்றுச்சு, இப்போ இந்த பிளான்ட் கிங்டத்துலேயே எதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆல்கே, அடுத்தது பிரயோஃபைட்ஸ் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் இந்த ஆர்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னாக்க எப்போ உருவானுச்சு அந்த அடிப்படையில் வந்து இதை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு உருவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே தான் வந்து ஃபஸ்ட்டு உருவாச்சு, அதனால தான் இதை வந்து முதல்ல இதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான் எடுத்துட்டிங்கன்னா டெரிடோஃபைட், இதை வந்து தேர்டு கேட்டகரியில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஆன் த எவல்யூஷனரி கேரக்டரை வச்சு தான் இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இதை வந்து பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெனி சயின்டிஸ்ட் அக்செப்டட். இதில் வந்து ஏன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கேரக்டர் வந்து சரியாக இருக்குது. இதை வந்து இப்போது எப்படி வருஷப்படுத்துறதுங்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த டிஃபிகல்ட்டிலாம் ரிசால்வ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் எங்லர் அண்டு பிராண்டில் என்பவர் தான் வந்து இந்த பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷனை வந்து கொண்டு வராங்க. அடுத்தது நியூமரிக்கல் டாக்ஸானமி. நியூமரிக்கல்னாலே நம்பர் பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு சர்டன் ஏரியாவில் அதில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தினுடைய எண்ணிக்கையை வச்சு என்ன செய்கிறாங்க, டேட்டா எடுத்து அதில் கம்ப்யூட்டரில் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி. அடுத்தது சைட்டோ டாக்ஸானமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர், அதோடைய குரோமோசோம் நம்பர் எத்தனை இருக்குது, அதோடைய வடிவங்கள் எப்படி இருக்குது, அதோடைய பிஹேவியர்லாம் வந்து எப்படிலாம் வந்து காணப்படுது, அதை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க சைட்டோ டாக்ஸானமி வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெனி சயின்டிஸ்ட் டு அக்செப்டட். அப்போ பேஸ்ட் ஆன் த நேச்சுரல் கேரக்டர், பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ், நியூமரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமினா சைட்டாலஜி அப்படிங்கிறது செல்லை பேஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர், அதோடைய வடிவங்கள் எப்படி இருக்குது, அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது. இப்போ குரோமோசோம்லேயே பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் வந்து நடக்கும், மைட்டாடிக் செல் டிவிஷன், மியாட்டிக் செல் டிவிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி மைட்டாசிஸ்லாம் நடக்கும். இப்போ பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மைட்டாசிஸ் இருக்குது, அதே மாதிரி மியாசிஸ் இருக்குது. இப்போ மைட்டாட்டிக் எடுத்துட்டிங்கன்னா ஹாப்ளாடிக் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கும், அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்கேல இருக்கும். அதே மாதிரி டிப்ளான்டிக் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜிம்னோஸ்போம் அண்டு ஆஞ்சியோஸ்போமில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹாப்ளோடிப்ளான்டிக் இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட் அண்டு பிரயோஃபைட்ஸில் இருக்கும். அப்போ பேஸ்டு ஆன் த செல்ஸ், அதனுடைய குரோமோசோம் நம்பர், அதை குரோமோசோம் எடுத்துட்டிங்கன்னா ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்ட்ஸ், இது வந்து ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா அப்படிங்கிறத வந்து வச்சு என்ன செய்கிறாங்க, இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போ மெனி சயின்டிஸ்ட் டு அக்செப்ட்.